திருச்சி வானொலி நிலையத்தில் என் தந்தையார் சுக்கி அவர்கள் எழுத்தாளராக நடிகராக தன்னுடைய பணியை தொடங்கினாங்க. இது 1939 ஆரம்பித்தது. கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவருடைய எழுத்தை மிகவும் ரசித்து அவரை தன்னோட மானசீக குருவாக ஏற்றுக்கிட்டு அவர் பெயரை தன் பெயரோடு இணைச்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சுப்பிரமணியம் கிருஷ்ணமூர்த்தி என்ற பெயரை தன்னுடைய பெயரை வச்சுட்டு அதனுடைய சுருக்கமாக சுகி அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. இந்த சுகிங்கிற வார்த்தைக்கே திருச்சி ஸ்ரீரங்கத்தில் குமுதினின்னு ஒரு ரைட்டர் இருந்தாங்க. அவங்க சொல்லுவாங்க, சுகி மற்றவர்களுக்கு ஒன்று சுகின்னு பேரை சொல்லி கூப்பிட்டாலும் சந்தோஷமாக இருக்குது, சுகி வரார் அப்படின்னா சுகம், எல்லோருக்கும் சுகம் கிடைக்கும், சுகமாக இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுறார் அப்படிங்கிற மாதிரி வரும், நல்ல பேர் வச்சுருக்கப்பா அப்படின்னு அந்த அம்மா அவங்களே ஒரு தடவை பாராட்டியிருக்காங்க. அந்த சுக்கியினுடைய வாழ்க்கையில் எழுத்தாளர் பெருமிதத்துக்குரிய எழுத்தாளர் அப்படிங்கிறதான் அவருடைய வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் கடைப்பிடிச்ச ரொம்ப அது பெருமையாக நினச்ச ஒரு பண்பு இது. அவருடைய வாழ்க்கையில் கல்கி பத்திரிகையில் ஒரு நீண்ட நெடுங்காலம் நல்ல கதைகள், பரிசு கதைகள், தொடர் கதைகள் எல்லாமே எழுதிட்டு இருக்கும்போது கல்கி நினைவு சிறுகதை போட்டியில் முதல் பரிசு துறவிங்கிற கதைக்கு கிடச்சிது. திருநெல்வேலி களம், அந்த கதாபாத்திரங்கள், 1950களில் உள்ள வாழ்க்கை முறைகள், இதை அடித்தளமாக வச்சு எழுதப்பட்ட அந்த கதை கல்கியில் பரிசு கிடச்சிது. கலைமாமணி அமரர் TN சுகி சுப்பிரமணியம் அவர்கள் ஒரு நல்ல எழுத்தாளர் மட்டுங்கிறது இல்லை, கான்வர்சேஷன் உரையாடுகிற போது ஸ்பான்டேனிட்டின்னு சொல்லுவாங்க பாருங்கள், பளிச்சுன்னு வெளிப்படுகிற வார்த்தைகள், கருத்துக்கள், அது அவருடைய தனித்த ஒரு சிறப்புன்னு சொல்லணும். ஒரு சம்பவம் சொல்கிறேன். ஒரு முறை ஒரு சாப்பாடு ஒரு 10 பேர் சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய சன்னியாசி ஒருத்தர், தொழிலதிபர், அப்பான்னு எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. பரிமாறுகிற போது இந்த கோதுமை ரவை உப்புமான்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி உண்டு, அது கோயம்புத்தோட ஸ்பெஷாலிட்டி. அதை பரிமாறும்போது போதும் அப்படின்னு எங்கள் அப்பா தடுத்தார். அந்த சாமியாரும் போதும் அப்படின்னார். அவர் சாப்பிடும்போது பேச மாட்டார், அதனால் அவர் கையை மட்டும் இப்படி காமிச்சார். ஆனால் பரிமாறுவது கவலைப்படல, அவர் பாட்டுக்கு எல்லாருக்கும் போட்டு போயிட்டே இருந்தார். எங்கள் அப்பா சாப்பிடலை, அந்த உப்புமாவை தொடவே இல்லை, பேசாமல் உட்காந்துருந்தார். அப்போ அங்கே இருந்த தொழிலதிபர் சொன்னார், சாமி கூட வேண்டான்னு சொன்னாங்க, ஆனால் அவர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க பாருங்கள், ஏன்னா போட்டதை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சாப்பிட்றாங்க, நீங்கள் சாப்பிடலாம் இல்லையா? ஒரு வார்த்தை சொன்னாங்க அப்பா, சார் உப்புமா பெருசா உயிர் பெருசானா உயிர் தான் பெருசு, அவர் சன்னியாசி, உயிர் மேலே அவருக்கு ஆசை இல்லை, சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறார், நான் குடும்பஸ்தன், நான் எப்படி சாப்பிட முடியும்? அதாவது அந்த ஸ்பான்டேனிட்டி இம்மீடியட்டாக அந்த இடத்துல சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல். அவருடைய ஒவ்வொரு எழுத்துக்களிலும் மனித குலத்தினுடைய ஏதாவது ஒரு பிரச்சனை ஒளிந்திருக்கும், அந்த பிரச்சனைக்கான தீர்வும் அந்த எழுத்துக்குள் அடங்கி இருக்கும். அது அவருடைய இன்னொரு சிறப்பு அம்சம். ஓம் நமச்சிவாய சிவாய நம ஓம். ஆண்டவா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஆரம்பிச்சலாமா? பையன் வரட்டுமே. ஆமா, முருகன் ஏன் இன்னும் வரல? காலையிலே ஆபீஸ்க்கு போயிட்டு லீவ் போட்டு வரேன்னு சொன்னான், இன்னும் வரலையே. ஏன் வரல?
நல்ல நேரம் தவறி போகுது இல்ல, நாம ஆரம்பிச்சிருவோம். அப்படியா? மாப்பிள்ளைய வந்து சேர்ந்துருவாரு. என்னமா சொல்றேன்? என்ன மஞ்சள் குங்குமம் எல்லாம் தருவிட்டீங்களா? கொடுங்க. என்ன படிக்கலாமா? படிங்க. திருச்சிற்றம்பலம் சிவாய நமக. எல்லாம் வல்ல இறைவன் திருவுருளால் பொன்வயல் கா அருணாச்சலம் பிள்ளை பேத்தியும் வைத்தியர் சாம்பசிவம் பிள்ளையின் மகளுமான திருநரை செல்வி தங்கத்தை கா அருணாச்சலம் பிள்ளையின் பேரனும் புதுமங்கலம் பசுங்கிளியா பிள்ளையின் மகனுமாகிய திருநரை செல்வன் முருகையனுக்கு நிகழும் சர்வதாரி ஆண்டு தை மாதம் 10ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 to 9:30 மணிக்குள் மிதுன லக்னத்தில் திருமணம் செய்து கொடுப்பதாக உறுதி செய்யப்படுகிறது. என்னங்க, சம்பந்தி கிட்ட பாக்கு விதல் தட்டை எடுத்து கொடுங்க. செண்பகம், போய் தங்கத்தை கூட்டிட்டு வாமா. சரிம்மா. அடடடடா, சூப்பரா இருக்க. தங்கத்துக்கு மதிப்பே இல்ல. என்ன சொல்ற? இந்த தங்கத்துக்கு முன்னால ஒரிஜினல் தங்கத்துக்கு மதிப்பே இல்லன்னு. போ செண்பகம், ரொம்ப தான் கிண்டல் பண்ற. ஏய், நிஜமா சொல்றேன். என்ன, எங்க அண்ணனை பாக்குறியா? வந்துகிட்டே இருக்காரு. நிறுத்துங்க நிச்சயத்தை. அங்க பாருங்க. என்னன்னு தெரியலையே. நிச்சயதார்த்தத்தை நிறுத்திட்டு எல்லாரும் ஓடுறாங்க. இரு பாக்குறேன். என்னடா மச்சான் அது? என்ன காரியம் பண்ணிட்டு வந்து நிக்கிற நீ? செண்பகம், உங்க அண்ணன் வந்து நிக்கிற கோலத்தை பாரு. என்னடா என்னடா இது கூத்து? என்னடா இது கொடுமை? ஏன்டா அப்படி பண்ண? பர்வதம், நீ உள்ள போமா. முருகையன் என் வீட்டுக்கு வந்திருக்கான். அவன் வந்து நிக்கிற கோலத்தை பாத்தீங்களா? எப்படின்னா உங்களுக்கு மனசு வந்துச்சு? இன்னைக்கு உங்களுக்கும் தங்கத்துக்கும் நிச்சயதார்த்தம் ஆச்சே. எனக்கும் மோகனாவுக்கும் கல்யாணமே முடிஞ்சு போச்சு. இந்த தங்கம் 25 வருஷமா உங்களுக்காகவே காத்துட்டு இருந்தா. அவளை அக்னி குண்டத்துல தூக்கி போட்டுட்டு இப்படி வந்து நிக்கிறீங்களே, அதுவும் மாப்பிள்ளை கோலத்துல. எப்படின்னா உங்களுக்கு மனசு வந்துச்சு? இந்த பாருமா, தங்கத்தோட மதிப்பு எவ்வளவுக்கு அவ்வளவு அக்னியில போடுறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதனுடைய மாத்து அதிகமாகும். அவளை பத்தி நீ கவலைப்படாத. உள்ள போய் ஆர்த்தி எடுத்துட்டு வா. உங்க அண்ணனையும் அண்ணியும் உள்ள கூட்டிட்டு போமா. இந்த கொடுமைக்கு நான் தானே ஆகப்பட்ட. வேற ஆளை பாருங்க. ஊர் அறிய சபை அறிய உங்களுக்கு நான் கொடுத்த வாக்கு. ஆனா அதை என்னால காப்பாற்ற முடியலையே. இந்த கேடு கட்டவன் இந்த சபையில என்ன தலைவனிய வச்சுட்டானே. என்ன மன்னிச்சிருங்க. எழுந்திருக்க மாப்பிள்ள, எழுந்திருக்க. என்னது? என் மருமக தாய்மாமன் கிட்ட ஆசீர்வாதம் கேட்டு வந்து நிற்கிறான். கூட இருந்த நீங்களும் வாழ்த்துறதை விட்டுட்டு இப்படி என் கால வந்து விடுறீங்களே. வாழ்த்துறதா? இது உயிரை காப்பாத்துற வைத்தியரோட வீடுங்கிறதுக்காக நான் பேசாம இருக்கேன். இதுவே வேற இடமா இருந்தா இவனை கொன்னுட்டு நான் ஒரு கொலைகாரனா மாறி இருப்பேன். ஏண்டி இன்னும் பேசாம நிக்கிற? டேய், நீ எனக்கு பையன் இல்ல, நான் உனக்கு அப்பன் இல்லடா. பாடி போற போக்குல எந்த குளத்திலேயாவது விழுந்து இவனை தலைமொழிகிட்டு போயிடலாம். வா.
மனம் போல வாழ்க. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. நல்லா இருக்கு மாமா, என்ன மன்னிச்சிடுங்க மாமா. விவரம் தெரியாத வயசுல இவனுக்கு இவ தானே முடிவு பண்றதும் ஒரு பாலிய விவாகம் மாதிரி தான். வளர்ந்து பெரியவங்க ஆகும்போது சூழ்நிலை மாறும், அப்போ மனசும் மாறும். நான் தங்கத்தை எப்பவும் மனைவியா நினைச்சு பார்த்ததே இல்லை. நான் வேலை செய்யற இடத்துல இந்த மோகனாவை பார்த்தேன், கல்யாணமும் பண்ணிக்கிட்டேன். காலையில தானே? ஆமாங்க மாமா. நிறைஞ்ச முகூர்த்த நாள். கோவில்ல வச்சா? இல்ல மாமா, ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல. இன்னும் உத்தமம். அப்படி ஒரு பாதுகாப்பு தேவைதான். மேல மேலன்னா மேற்கையா கிழக்கையா வடக்கையா எங்க போறதா உத்தேசம்? நான் ஏன் மாமா வெளியூர் போகணும்? எனக்கு வேலை இந்த ஊர்ல தானே. விரோதமும் இந்த ஊர்ல தான்ப்பா. உன் முதல் விரோதியே உங்க வீட்டுல உங்க அப்பா தானே. மாமா, எனக்கு யாரோட தெய்வம் தேவையில்லை. நீங்க இருக்கீங்க, உங்க அன்பு இருக்கு, எனக்கா அது போதும் மாமா. நிச்சயமா சத்தியமா சொல்றேன் மாமா, உங்க பெருந்தன்மை, உங்க பெரிய மனசு யாருக்கு வரும்? மாமா சத்தியமா சொல்றேன், நீங்க தான் மாமா எனக்கு கண் கண்ட தெய்வம். கும்பிட்டு கும்பிட்டு என்ன சாமியாக்கினதெல்லாம் போருப்பா. இப்பதான் மனச கல்லாய்க்க பழகிட்டு இருக்க. நீ புறப்படு சாமி, நல்ல நேரத்துல கிளம்புப்பா. நல்லா இருக்கு நல்லா இருக்கு. கிளம்புங்க. வரேன் மாமா. என்ன மன்னிச்சிடு தங்கம். ஏன் கண்ணுதான் பட்டிருக்கும் போல இருக்கு. அதனாலதான் இந்த நிச்சயமே நின்னு போச்சு. ஏன் செண்பகம் இப்படி எல்லாம் பேசுற? உன்னால எப்படி நிச்சயம் நிக்கும்? அதான் என்ன பிடிக்கல நான் சொன்னாரு. அவருக்கு பிடிச்ச பொண்ண அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, அவ்வளவுதானே. என்ன நடக்கணும்னு இருக்கோ அதுதானே நடக்கும். நீயே உன்னை ஏமாத்திக்கிற தங்கம். நல்லா சமாளிக்கிற, நல்லா உன் முகத்துல தெரியுது. சாரி சாரி சாரி. என்னமோ நான் கண்ணில் படிச்சா அப்படி இரு. எங்க சரியாச்சா? ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். நோ ப்ராப்ளம். கோவிலுக்கு போட்டு வர ட்ரெஸ்ஸ பாத்தீங்களா? இவங்களாலதான் கோவிலோட புனித தன்மையை கெடுது. அவங்க புருஷன் பொண்டாட்டி. அவங்க புருஷன் பொண்டாட்டியா இருந்தா அதெல்லாம் வீட்டுல தான் வச்சுக்கணும், கோவில்ல வச்சுக்கிறது. சரி வாங்க போலாம். அண்ணே, வாமா வா. சுகமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்களா எப்படி இருக்கீங்க? மாப்பிள்ளை எப்படி இருக்காரு? இங்கதான் கோளாறு. என்ன கோளாறு? கழுத்துல சுளுக்கு. காலையில எழுந்தா ஒரு 10 நிமிஷம் திரும்பியே பார்க்க மாட்டேங்கிறாரு. ஏமா உன்னையே பார்த்துட்டு இருக்கணும்னு நினைச்சா எப்படிமா? என்னதான் கிண்டல் பண்றீங்க? எந்திரிச்சா வலி, திருப்பினா மழுக்குன்னு உயிர் போவது எப்படி பார்க்க முடியும்? இந்த பாருங்க, அப்படி இப்படி திரும்பி பார்த்தாதான் வலி சரியாகும். அப்படி இப்படி திரும்பி பார்க்கணும், அதான் எக்ஸசைஸ். வாங்க அத்தை, வாங்க மாமா. சாப்பிடுங்க. வாமா, பக்கத்துல இருந்து உட்காரு வா. இப்படி பதுவிசா இருக்கிற பொண்ணு எனக்கு மருமகளா அடைய கொடுப்பன இல்லாம போச்சே.
எவ்வளவு ஸ்டாம்ப் விற்கிறவளை காதலிச்சு கூட்டிட்டு போயிட்டானே. ஸ்டாம்ப் வித்தவ தானே ஒட்டிக்கிட்டா. அம்மா தங்கம், எங்க அத்தானுக்கு கழுத்து வலியா, என்ன மருந்து கொடுக்கலாம் சொல்லு. உளுந்து தைலத்தையும் வாதநாராயணி தைலத்தையும் கலந்து கற்பூரம் போட்டு காய்ச்சி வச்சிருக்கேன்பா. பரவாயில்லையே, பளிச்சுன்னு வைத்தியம் எல்லாம் சொல்றாளே. எனக்கு அப்புறம் அவதானம்மா, போய் ஒரு பாட்டில தைலத்தை எடுத்து ரெடி பண்ணு. சரிப்பா. ஏன்னு வேற கல்யாணத்துக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணீங்களா? எப்படிமா பண்ண முடியும்? யார் வந்து பொண்ணை கேட்டாலும் இவளுக்கு மாப்பிள்ளை முருகன் தான் எல்லாத்தையும் சொல்லியாச்சு. அவனும் ப்ரொமோஷன் ஆனப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன், ப்ரொமோஷன் ஆனப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன் காலத்தை ஓட்டிட்டான். இப்ப இவளுக்கு வயசு 30 ஆயிடுச்சு. இப்ப போய் நான் யார்ட்டுமா மாப்பிள்ளை கேட்க முடியும்? எல்லாம் கடவுள் விட்ட வழிதான். இந்த பாருமா, நீ போய் அந்த தைலத்தை வாங்கிக்க. 2 வேளை அப்படி லேசா தடவணும். தடவிட்டு வெந்நீர் ஊத்தரம் கொடுங்க. 1 மாசத்துல சரியாயிடும். சரிண்ணே, நாங்க புறப்படுறோம். சரிம்மா, போயிட்டு வா. அர்ச்சனா தட்டு ஒண்ணு கொடுங்கம்மா. 10 ரூபா கொடுங்க. இந்தாங்க. அத்தாச்சி, எப்படி இருக்கீங்க? அண்ணா உறவே அத்தாச்சு, அப்புறம் என்ன அத்தாச்சி? நீ வா. போலாம். அக்கா, நீங்க தான் தங்கம் அக்காவா? நான் வெறும் தங்கம் தான், அக்காலாம் இல்ல. மோகனா, அவங்களோட என்ன பேச்சு? வா வா. பரவாயில்ல, ஆளு நல்ல அழகா தான் இருக்கா. எங்க அத்தா கழனி பானையில விழுந்துருவாரோன்னு பயந்துட்டு இருந்தேன். இவளும் அப்படிதான், கலர் அடிச்ச கழனி பானை. என்ன பேசுற நீ? ஏதோ என்னோட உடமையை அவ தட்டி பறிச்சிட்டாங்கிறதுக்காக அவ அழகா இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஆள் நல்லா ரசிக்கிற மாதிரி தான் இருக்கா. ஊருக்குள்ள சரியா தான் சொல்றாங்க, மோகினி பிசாசுன்னு. சரி சரி, நீ வா. ஹை, நில்லுடி. யார பாத்து மோகினி பிசாசுன? என்ன வாய் ஜாஸ்தியா போச்சு உனக்கு? அண்ணா, இது கோயில். என்ன இப்படி இல்ல காட்டு மிராண்டித்தனமா நடந்துக்கிறீங்க? பின்ன என்ன, எங்க உறவே வேண்டாம் அத்துட்டீங்களா? அப்புறம் அதுக்கு எங்களை பத்தி பேசணும்? ப்ளீஸ், இனிமே பேச மாட்டோண்ணே, விட்டுருங்க அண்ணே. சொல்லி வை, அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். ஆமா சரி, போங்க அண்ணே. டேய், வாடா, வந்து உட்காரு. ஏய், என்னடி நீ என்ன வாடா படம் சொல்ற? நீயும் வேணா என்ன வாடி போடின்னு சொல்லிக்கோ. அது ஆமா, இந்த ரூம்ல எதுக்காக இப்படி குட்டி போட்ட பூனை மாதிரி அலைஞ்சுக்கிட்டே இருக்க? நீ என்னதான் அலைஞ்சாலும் இந்த ரூம் 15க்கு 10 தான். இதோ இந்த கட்டில 6க்கு 3 தான். வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? என்னன்னு சொல்ல. என் தங்கச்சி செண்பகத்தை அவளுக்கு என்ன? அவதான் ராஜாத்தி மாதிரி இருக்காளே. ராஜாத்தி மாதிரி தான் இருக்கா, ஆனா அவ ராஜாங்கம் பறி போக போகுதே. என்னடா சொல்ற? ஆமா மோகனா, அவ வயித்துல ஒரு ராஜகுமாரனோ ஒரு ராஜகுமாரியோ இன்னும் பிறக்கல. அதனால அவளை நாடு கடத்துறதுக்கு சதி ஆலோசனை நடந்துட்டு இருக்கு. அவளோட மாமியாரு தான் மகனை சுயமரத்துல கலந்துக்க சொல்லிருக்காங்களாம். ஒரேடியா சாஞ்சிட போறடா. என்னடா செல்லம், நான் அப்படி சாஞ்சிருவேனா? பின் என்னங்க, தங்கச்சி வாழ வட்டி ஆயிடுவாளோன்னு பயப்படுறீங்க? நியாயம்தான். அப்பா அம்மாக்கு பாரமாயிடுவாளோன்னு அடுத்த பயமும் வரும். ஏன் கவலைப்படுற? நான் இருக்கேன்னு நீங்களும் போய் நின்னுடுவீங்க. தாங்கிக்க மக வந்துட்டானேன்னு உங்க அப்பா அம்மாவும் சமாதானம் ஆயிடுவாங்க.
நான் நடுவுல வந்தவ தானே. மோகி என்ன நடுத்தரவுல நிறுத்திட்டு போனாலும் உங்களை யார் என்ன கேட்க முடியும்? மோகனா மோகி இங்க பாரு செல்லம், இங்க பாரு இங்க பாரு என் செல்லல்ல, இங்க பாரு இங்க பாரு. உனக்கு ஏமா அந்த பயம்? போரும், இந்த கொஞ்சம்லாம் எனக்கு வேண்டாம். இத பாரு, இப்ப என்ன நான் எங்க வீட்டை பத்தி இந்த வீட்டுல பேசக்கூடாது அவ்வளவுதானே? நான் பண்ணது தப்புதாம்மா, இனிமேல் பேசவே மாட்டேன். சச்சா, அப்படி ஒரேடியா உதறி தளவா உறவுகளை படைச்சா உங்க தங்கச்சி பிரச்சனையில நமக்கும் பொறுப்பு இருக்கு. அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. ஒரே வழியா? என்ன? நமக்கு ரெட்ட பிள்ளைங்க பொறுக்கட்டும், அதுல ஒரு பிள்ளையும் உங்க தங்கச்சி கொடுத்துடலாம். அப்படின்னா அப்படியா? வெக்கத்து பாரு. இத பாரு, இன்னும் 10 மாசத்துல நம்ம ரெட்ட பிள்ளைய பத்து கட்டணும். ஓகே? என்ன இது? அம்மா தங்கம், கான்டாக்ட் சொல்லியாச்சு, இவ்வளவு லேட் பண்ணிட்டு இருக்கியே, சீக்கிரம் வா. இதோ வரேன்பா. என்னென்ன ஊரை விட்டு போறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? அம்மா, ஊரை விட்டு போனாலாவது உன் மருமகளுக்கு கல்யாணம் கூடி வருதான்னு பார்க்கலாமேன்னு தான். என்ன தங்கம் ஒரேடியா எங்களை விட்டு போறியா? இந்த இருக்கு காஞ்சிபுரம், அங்கிருந்து 2 கிலோமீட்டர்ல கிராமத்து வீடு. நினைச்சா ஓடி வந்துட மாட்டேனா? நினைக்கணுமே, அதுல பிரச்சனை. என்னத்த இப்படி பேசுறீங்க? செண்பகத்துக்கு மசக்க மயக்கம்னா தாங்கி பிடிக்கிறதுக்கு நான் வந்துட மாட்டேனா? நீ வரணுங்கிறதுக்கு அதாவது கடவுள் அந்த பாக்கியத்தை செண்பகத்துக்கு கொடுக்கட்டுமா? சரி சரி, கால் டாக்ஸி வந்தாச்சு, நான் கிளம்புறோம். சரி கிளம்புங்க. வரேன். சரி கொண்டாங்க, போயிட்டு வா நான் தங்கம். வரேன் அத்தை. என்னங்க, என்னங்க, சீக்கிரம் வாங்க. ஐயோ மோகனா, என்னம்மா என்னாச்சு? முடியலங்க, ரொம்ப வலிக்குது. கொஞ்சம் பாருமா, டாக்டர் வந்துட்டு இருக்காங்க. என்ன சார் இது? பனிக்கூட உடஞ்சிருத்து போல் இருக்கு. நான் பாத்துக்கிறேன், நீங்க சீக்கிரம் போய் கால் டாக்ஸி கூட்டிட்டு வாங்க. நீ சீக்கிரம் வாங்க, தைரியமா இருமா, hospital டாக்டர் இருக்காங்க, சீக்கிரம் பாத்துக்கோங்க. வந்துருங்க, நான் போய் கால் டாக்ஸி கூட்டி வந்துறேன். நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. கொஞ்சம் பொறுத்துக்குமா, கொஞ்சம் பொறுமையா இருமா, முடியல, வலிக்குது. கொஞ்சம் பொறுமையா இரு. பயப்படாத பயப்படாத, தைரியமா இருமா, தைரியமா இரு. டாக்டர், கால் டாக்ஸி கூட்டி வந்துறேன். சாரி, சின்ன அவசரமத்துல தான் காப்பாத்த முடிஞ்சது. ஐயோ மோகனா, என்னை விட்டு போயிட்டியாப்பா? மோகனா, என்னை விட்டு போயிட்டியாப்பா? எங்களை அனாதையா விட்டுட்டு போயிட்டியா மோகனா? இப்ப நான் என்ன பண்ணுவேன்? காமக் கனலில் கருகும் சருகு, ஈமத்தழலில் இளமை சிறகு. என்னங்க காஃபி? அண்ணா, வாங்க மச்சான்.
மச்சான் உட்காருங்க. புள்ள பிறந்ததுன்னு பேசிக்கிட்டாங்க. சந்தோஷம்தான். பெத்து முடிஞ்ச கையோட அவளும் போய் சேர்ந்துட்டான்னு என் காதுல விழுந்தது. கை குழந்தைய தூக்கிக்கிட்டு நீ நிராதரவா இங்க வந்து நிக்கிற கோலத்தை பார்த்தா என் ஈரக்குலையே நடுங்குதுன்னு. நல்லது கெட்டதுக்கு நான் இருக்கிறேன்னு சொல்ல வழி இல்லாம தான் எல்லாருமா சேர்ந்து என்ன பாவியாக்கி வச்சுட்டாங்களே. முதல்ல உங்க அண்ணன் எதுக்கு வந்திருக்காருன்னு கேளு. மோகனா போனதும் மொத்த உலகம் முடிஞ்சு போச்சுமா. அவளை எரிச்ச அக்னியிலேயே நானும் விழுந்து கரைஞ்சிருப்பேன். இந்த பிள்ளைக்கு ஒரு வழி பண்ணாம போக எனக்கு மனசு இல்லையம்மா. இந்த 10 மாசமா நான் குடியிருந்த வீட்டுக்காரம்மா என் குழந்தைய பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க புருஷனுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆனதுனால அவங்க வேற ஊருக்கு போயிட்டாங்க. இப்போ இந்த குழந்தைய தனியா வச்சுட்டு தவிக்கிறம்மா. இந்த குழந்தைய எப்படி வளர்க்க போறேன்னு தெரியாம தவிக்கிறம்மா. இந்த தாயில்லா பிள்ளைக்கு நான் வாயில்லா போச்சு சாமி. மச்சான் அந்த குழந்தைய எங்கிட்ட கொடுங்க. மச்சான் வாசல் தேடி வந்த குழந்தை இதை விரட்டி அனுப்ப எனக்கு மனசு இல்ல. இது வந்த நேரம் செண்பகம் உன் வயிற்றுலயும் ஒரு குழந்தை வரட்டுமா. ரொம்ப நன்றி. பத்திரமா பாத்துக்க. நான் வரேம்மா. எங்க போறீங்க? எங்க போறது? மோகனாவே என்னை விட்டு போயிட்டா. என் குழந்தைய நல்ல பொறுப்பான இடத்துல ஒப்படைச்சிட்டேன். இனிமேல் கால் போட போக்குல போக வேண்டியதுதான். ரிஷிகேஷம் பத்ரிநாத்னு. ஆனா நான் எங்க போனாலும் நான் இருக்கிற இடத்த உனக்கு தெரியப்படுத்துறேம்மா. என் குழந்தை எப்படி இருக்கான்னு அப்பப்ப எனக்கு தகவல் கொடுத்துருமா. நான் வரேம்மா. ராஜாத்தி, அமிர்தாச்சலம், நான் வரேன்டாம்மா. இனிமேல் இவங்க தானே உனக்கு அம்மா அப்பா எல்லாம். பார்த்துக்க. ராஜாத்தி, வாடி. ஐயோ, என்ன இந்த குழந்தை நடு ரோட்ல விளையாடுது? என்னடாமா நடு ரோட்ல விளையாடுற? இத பாரு, பஸ் லாரி எல்லாம் போயிட்டு இருக்கு. ஓரமா விளையாடக்கூடாது. ஆமா, உங்க வீடு எங்க? அங்கேயா? உன் பேரு என்னம்மா? அமிர்தா. அமிர்தாவா? நான் உன் அப்பா அம்மா.
செண்பகம் 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 அமிர்தா குட்டி அத்தை எங்க இருக்காங்க? போய் உள்ள இருக்காங்களா பாக்குறியா? போய் கூட்டிட்டு வா. போ உள்ள போய் பார்த்துட்டு வா. போ போ போ. யாருங்க நீங்க வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? நான் தான்மா உங்க அண்ணன் முருகையம்மா. அண்ணே நீங்களா? என்னன்னு இது பரதேசு கோலம்? மனைவி போயிட்டா, ஒருத்தனுக்கு எல்லாமே போயிட்ட மாதிரிமா. நான் இந்த குழந்தைக்காதாம்மா இன்னும் உசுரோடவே இருக்கேன். என் குழந்தைக்கு நிக்காம ஜொரன்னு நீ ரிஷிகேஷுக்கு போட்ட லெட்டரு எனக்கு கிடைச்சதுமா. அந்த லெட்டரை பார்த்துட்டு பதிலடிச்சு போய் ஓடி வரேம்மா. வாங்க மச்சான். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். செண்பகம், அமிர்தாவுக்கு உடம்புக்கு என்னமா? ஒவ்வொரு மாசமும் தவறாம ஜுரம் வருது. 4 நாள் விடாம அடிக்குது, அப்புறம் சரியா போயிடுது. குழந்தை கண்ணை திறக்காம படுத்திருக்கிறத பார்த்து ரொம்ப பயமா இருக்குன்னு. நாங்களும் எல்லா ஆஸ்பத்திரிக்கும் போய் பார்த்துட்டோம், அத்தனை டெஸ்ட் எடுத்துட்டோம், என்னென்ன கண்டுபிடிக்க முடியல. மாமா இந்த மாதிரி ஜுரம் வந்த 2-3 குழந்தைங்களுக்கு சூரணம் கொடுத்து காப்பாத்திருக்காருன்னு கேள்விப்பட்டேன். அதனால அமிர்தாவை எடுத்துக்கிட்டு மாமா கிட்ட போனேன். ஆனா மாமா வைத்தியம் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாருன்னு. அதனால தானே உனக்கு லெட்டர் போட்டேன். ஐயோ, நான் உங்களுக்கு ரொம்ப சிரமத்தை கொடுத்துட்டோமா? அந்த புண்ணியத்துக்கு தான் மச்சான் உங்க தங்கச்சி இப்ப உண்டாயிருக்கா. அப்படியா? கேட்கவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. என் தங்கச்சிக்கு ஏதாவது பரிசு கொடுக்கணுமே. இந்தாம்மா, நீ எப்பவுமே நல்லா இருக்கணும். இன்னும் 6 மாசத்துல அழகான எனக்கு ஒரு மருமகனை பெத்து கொடுக்கணும். மச்சான் குளிச்சிட்டு வாங்க, டிபன் சாப்பிடலாம். வேண்டாம், இப்பவே அமிர்தாவை எடுத்துட்டு போய் எங்க மாமா பார்க்க போறேன். நம்ம அமிர்தாவுக்கு எப்படி வைத்தியம் பார்க்க மாட்டேன்னு சொல்லலாம்? நான் அப்படி கேட்க போறேம்மா. அதுக்கப்புறம் தான் குளியல் சாப்பாடு எல்லாம். நான் வரேம்மா, வா. வைத்தியர்வாள் சௌக்கியமா? சௌக்கியமா இருக்கேன். இப்போ உங்க ஞாபகம் மருந்தெல்லாம் எப்படி இருக்கு? நீங்க கொடுத்த வல்லார லேக 3 டப்பா சாப்பிட்டேன், சொஸ்தமாயிடுத்தோ. முன்னெல்லாம் பொண்டாட்டி பேரே மறந்து போயிருந்ததோ. இப்போ பொண்டாட்டியோட அம்மா, மாமியார், பாட்டி எல்லாரோட பேரும் ஞாபகம் வந்துருச்சு போல இருக்கு. இது பாருங்க, இதுக்கு மேல சாப்பிடாதீங்க, அளவோட சாப்பிடுங்க, இல்லைன்னா பூர்வ ஜென்ம வாசனை வர ஆரம்பிச்சிடும். என்ன? ஐயா, வைத்தியரையா, கேள்விப்பட்டீங்களா? சாமியாரா போன அந்த மன்மத ராசா அவன் மறுபடியும் இந்த ஊருக்கு வந்திருக்கானா? மன்மத ராசாக்கள்லாம் ஒரு காலத்துல சாமியாரா போக வேண்டியவங்க தான். நீங்க எந்த மன்மத ராசா பத்தி சொல்றீங்க? உங்க மகத்தலையில இடிய தூக்கி போட்டுட்டு போனானே உங்க மருமகன் முருகையா, அவனை பத்தி தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவனா? ஐயா, வைத்தியரையா, என்னாச்சு உங்களுக்கு? என்ன கீழே உட்கார்ந்துட்டீங்க? நான் எப்படியா இந்த ஊர்ல இனிமே இருக்க முடியும்? அவன் திரும்பி வந்துட்டானே, மகளை சண்முகத்திட்ட ஒப்படைச்சிட்டு ஒரேடியா ரிஷிகேசம் போய் சேர்ந்துட்டான்னு கேள்விப்பட்டேன். விட்டது சனியன்னு
பொட்டி படிக்க தூக்கிட்டு இங்க வந்த, மறுபடியும் இங்க வந்து நிக்கிறானே. இப்போ நான் என் மகளை கூட்டிக்கிட்டு எந்த ஊருக்கு ஓடி ஒளியறது? எத்தனை தரம் ஊரை விட்டு ஓடுறது? சாம்பிசிவம் பிள்ளைவாள், நீங்க ஓடி ஒளியணும். அதானே, எங்கிட்ட இல்லாத விஷமா 2 துளி விஷம் போறோம் 2 உயிரை குடிக்க. என்னையா இப்படி சொல்லிட்டீங்க? ஊர் சனங்க உயிரை காப்பாத்துறவங்க நீங்க. உங்க உயிரை போக்கிக்க நாங்க விட்டுருவோமா? அவனை இந்த ஊரை விட்டு துரத்துறதுதான் எங்க வேலை. ஐயா வாங்க, உங்களை வீட்டுல பத்திரமா விட்டுட்டு எங்க வேலையை கவனிக்கிறோம். வாங்க ஐயா. வேண்டாம் வேண்டாம், விதி நடக்கிறது நடக்கட்டும். அவன் கண்ணில் படாம நான் இருந்துட்டு போறேன். எல்லாத்தையும் அந்த கடவுள் பார்த்துக்குவான். ஐயா வணக்கம் ஐயா. என்னப்பா? ஐயா நீங்க கொடுத்த தைலத்தை தேய்ச்சி என் தோள்பட்ட வழியெல்லாம் போயிடுச்சியா. அன்னைக்கு ஃபீஸ் கொடுக்காம போயிட்டேன்யா, அதான் இன்னைக்கு ஃபீஸ் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன்யா. உங்ககிட்ட நான் ஃபீஸ் வாங்க கூடாது. நீ லஞ்சம் வாங்காத நேர்மையான போலீஸ்காரன்னு விருது வாங்கியிருக்க. அதுவும் இல்லாம தெரு தெருவா ஒரு டிராபிக் கான்ஸ்டபிளா எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்யற தெரியுமா? உங்ககிட்ட நான் ஃபீஸ் வாங்க முடியாதுப்பா. இது எல்லாத்தையும் விட உங்ககிட்ட எனக்கு பிடிச்சது என்ன தெரியுமோ? குடிக்க மாட்டேன்னு சொன்னது. இனி வாழ்நாள் பூரா நீ குடிக்க கூடாது. சரிங்க ஐயா. வலி சரியா போச்சுன்னு சொன்ன பத்தியா? ஆமாங்க ஐயா. அதுதான் என்னுடைய ஃபீஸ். நீ போயிட்டு வா. ஐயா வர்றேங்க ஐயா. வா. வணக்கம் மாமா. ஊருக்குள்ள வந்திருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். சாமிங்களை நான் வந்து தரிசனம் பண்றதுதான் முறை. அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. இந்த இலக்காரம் எகத்தாலும் ஏன் இதுக்கு மேல செருப்படி எல்லாத்துக்கும் தயாரா தான் நான் படியேறி வந்திருக்கேன் மாமா. இந்த பிஞ்சு குழந்தை உங்களுக்கு என்ன பாவம் பண்ணுச்சு? உங்களை என் தாய் மாமனா அந்த தர்மராஜனை நினைச்சு தானே என் பொண்ணுக்கு வைத்தியம் பார்க்க சொல்லி செண்பகம் உங்களை கெஞ்சி இருக்கா? பார்க்க மாட்டேன்னு நீங்க வெளியே அனுப்பிச்சிட்டீங்களாமே, இதுதான் உங்க வைத்திய தர்மமா? ஏமாமா பேச மாட்டேங்கிறீங்க? என்னல்லதான் எல்லாருக்கும் கவலை கண்ணீர் எல்லாம். என் மகளுக்கு அந்த பழி வர வேண்டாம் மாமா. இந்த பசல மேல கொஞ்சம் இறக்கம் காட்டுங்க மாமா. நோயை குணப்படுத்தி இந்த குழந்தையோட உசுருக்கு நீங்க தான் உத்தரவாதம் கொடுக்கணுங்க மாமா. நான் உழைச்சி என் பிள்ளைய காப்பாத்திக்கிறேன். இத நான் மட்டும் முடிவு செய்யற விஷயம் இல்ல. அம்மா தங்கம். என்னப்பா? இங்க வா. ஏம்மா நீ என்னம்மா சொல்ற? நான் என்ன யமதர்ம அவதாரமா? நோயாளிக்கும் வைத்தியருக்கும் நடுவுல நின்னு தடுக்கிறதுக்கு நீங்க வைத்தியம் செய்யுங்க. ஆனா இங்கேயே வச்சு வைத்தியம் செய்யணும்னா பால், சோறு, தேனு, திரவியம், ஊட்டச்சத்து, பச்சை காய்கறின்னு செலவு இருக்குப்பா. அந்த பணத்துக்கும் சேர்த்து இவங்க உத்தரவாதம் கொடுத்தாங்கன்னா நீங்க தாராளமா வைத்தியம் செய்யுங்க. மாமா, ரிஷிகேஷுக்கு திரும்பி போறதுக்காக வச்சிருந்த பணம் இதை முன்பணமா வச்சுட்டு என் குழந்தைய காப்பாத்துங்க மாமா. குழந்தைய நான் பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க. வரேன் மாமா, வரேன். அமிர்தா குட்டி ஓம் நமச்சிவாயா. ஐயா வைத்தியரையா, உங்க நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும். எப்படியோ உங்க மருமகனோட ராசி ஆயிட்டீங்களாமே. எதை வச்சு அப்படி சொல்றீங்க? அவன் மகளுக்குத்தான் உங்க வீட்டுல ராச வைத்தியம் நடக்குதாமே. ஓ அதுவா? செண்பகம் ரொம்ப வருஷம் கழிச்சு குழந்தை உண்டாயிருக்கா. அவ அம்மா
அப்பா மாமியார் நாத்தனார்னு எல்லாரும் வந்து போய் பார்த்துட்டு இருப்பாங்கல்ல. அவ இந்த குழந்தைய எப்படி பார்த்துக்குவா? அதனால தான் அவ வளர்த்த பிள்ளைய எங்க வீட்டுக்கே கொண்டு வந்து வைத்தியம் பார்த்துட்டு இருக்கேன். அப்புறம் பணம் தந்தாத்தான் வைத்தியம் பார்ப்பேன் சாமியார் கிட்ட கண்டிஷன் போட்டீங்களாமே, அது ஏனா? பின்ன பிள்ளை மேல பாசம் இருக்குல்ல, அப்போ அந்த பிள்ளைக்காக உழைக்கணும், ஓடி ஓடி பணம் சம்பாதிக்கணும், கால் தேய அலையணும், கை வலிக்க பாடுபடணும். ஒவ்வொரு காசுக்கும் உள்ள மதிப்பு அவனுக்கு தெரியணுமையா, அப்பதான் அவனுக்கு புத்தி வரும். சரி, அவன் திருந்தணும்னு இவ்வளவு அக்கறை எடுத்துக்கிறீங்களே, அவனுக்கு ஒரு உருப்படியான வேலையை தேடி கொடுக்க வேண்டாம்? பிளாட்பாரத்துல படுத்து கிடக்கா, பஸ் ஸ்டாண்ட்ல பசி பசின்னு கையேந்திரா. அவன் வாழ துடிக்கிறாங்கிறது புரியுதியா? பஸ் ஸ்டாண்ட் காப்பி கிளப்ல கணக்கெழுதுற வேலையை பார்த்து வச்சிருக்கேன். மாசம் மாசம் வைத்திய செலவுக்கு பணம் தரணும் இல்ல. படிச்சவன் தானே அவன். போஸ்ட் ஆபீஸ்ல கௌரவமான வேலை பார்த்திருக்கான், மறுபடியும் அங்கேயும் சேர்த்து விடலாம்ல. கரும்புள்ளி விழுந்து வேலையை தொலைச்சுக்கிட்டவன் கவர்மெண்ட் மறுபடியும் சேர்த்துக்குமா? லீவே போடாம ரிஷிகேசம் போயிட்டான். 3 வருஷம் கழிச்சு வந்தா எவன் வேலை கொடுப்பான்? அதான் காஃபி கிளப் வேலை. சம்பளம் கம்மினாலும் காஃபி டிஃபனுக்கு உத்தரவாதம். பிச்சை எடுக்க வேண்டாம், பிளாட்பாரத்தில் படுக்க வேண்டாம், கிளப் மாடியிலே படுத்துக்கலாம். 6 மாசம் 1 வருஷம் இப்படியே ஓடட்டும். அப்புறம் அவனுடைய அருள் தான். என்ன எழுதியிருக்கானோ அதுபடி நடந்துட்டு போட்டுமே. பா நமச்சிவாயம். மாமா. வடா சாமியாரே, எங்க வந்த? அமிர்தா குணமாயிட்டான்னு கேள்விப்பட்டேன். உங்களுக்கு நன்றி சொல்லிட்டு குழந்தைய கூட்டு போலான்னு வந்த மாமா. அமிர்தாவை பார்க்க முடியாது போல் இருக்க. அவ தங்கத்தை அம்மா அம்மான்னு கூட்டிக்கிட்டே சுத்திக்கிட்டு இருக்கா. போய் பாரு போ. அமிர்த குட்டி நல்ல குட்டி தானே, இந்த ஒரு வாய் வாங்கிக்கியான். செல்லம் இல்லம்மா, ஆக்கட்டு ஆக்கட்டு ஆக்கட்டு. எங்க வந்தீங்க? குழந்தைய பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அமிர்தா குட்டி நல்லா இருக்கேடமா. குழந்தை என்ன அப்பான்னு அடையாளம் கண்டுக்குச்சு. அப்படியா? என்ன கூட தான் அவ அம்மான்னு கூப்பிடுறா. ஏன் செல்லம், நான் யாருமா? அம்மா. என்ன என்ன அம்மான்னு கூப்பிட்டதும் உங்க முகம் ஒரு மாதிரியா மாறுது? ஏம்மா, மாறினா என்ன தப்பு? முருகையனுக்கும் நம்மளை விட்டா வேற யாரு இருக்கா? பேசாம இந்த காவி ட்ரெஸ்ஸை தூக்கி எறிஞ்சிட்டு நல்லா ஷேவ் பண்ணிக்கிட்டு வெள்ளை ட்ரெஸ்ஸா போட்டுட்டு வரட்டும். ஏம்மா, நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன? அப்பா, சாமியார வந்த வழியே திரும்பி போக சொல்லுங்க. சாமியாராவே போக சொல்லுங்க. அப்பா, காதலிச்சு கட்டிக்கிட்டவளை பறி கொடுத்த சோகம், சாமியாரா போனது உத்தமமான காதலுக்கு அவங்க கொடுத்த கௌரவம். இன்னொருத்தைய கட்டிக்கணுங்கிறதுக்காக காவிய தூக்கி எறியறது கடைஞ்செடுத்த அயோக்கியத்தனம். பாதி வழி போனவங்க பத்தியத்தை முறிச்சுக்க வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? இது சலனம் இல்ல, சதப்பசி. இறைச்சி தோறும் எலும்பு தோறும் இலக்கமிட்டு இருக்குதோ அப்படின்னு சித்தர் கேட்டது புத்தில நிலைக்கலையா? அப்பா, என்னையும் அம்மானு கூப்பிடுறதுக்கு அமிர்தா இருக்கா. இவளை நல்லபடியா வளர்த்து ஆளாக்கி ஒரு நல்லவன் கையில ஒப்படைக்கிறதுக்கு இவளுக்கு நான் அம்மாவா இருந்துட்டு போறேன். இந்த சாமியார போக சொல்லுங்க. இந்த வீட்டை விட்டு, ஊரை விட்டு, தேசத்தை விட்டு, கண் காணாத தூரத்துக்கு.
பொதுவாக நம்ம நாட்டில் துறவிகளுக்கு ரொம்ப பெரிய மரியாதை அதிகம். அதுக்கு என்ன காரணம்னு கேட்டால் அவங்க வந்து எல்லாத்தையும் திறந்துட்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு காரணம் சொல்லுவோம். ஆனால் இந்த கதையில் என்னுடைய தந்தையார் ஒரு அருமையான செய்தி சொல்லியிருக்கிறாங்க. அதாவது எல்லாத்தையும் திறந்துட்டு போகிற ஒரு துறவி குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு போகிறவன் துறவியா, இல்லாட்டி சம்பந்தம் இல்லாத ஒரு குழந்தைக்காக தன்னுடைய வாழ்க்கையே திறந்து வாழ்கிறாளே தங்கம்னு ஒரு பெண்ணு, அவ பெரிய துறவியாங்கிற கேள்வியை மறைமுகமாக வச்சிருக்கிறார். சொல்லப்பட்ட துறவுன்னு ஒன்று, சொல்லப்படாத துறவுன்னு ஒன்று இருக்கு. சொல்லப்பட்ட துறவு சாமியாரா போகிறது, காவி கட்டிக்கிறது, வெளியில் போய் கடவுளை தேடுறது. ஆனால் தனக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு குழந்தைக்கு தாயாக தயாராக இருக்கிற அந்த பெண் தங்கத்தினுடைய துறவு ஒரு ஆச்சரியமான துறவு. மனித குலத்தினுடைய அந்த உணர்ச்சி பிழம்புகளில் ஒரு வித்தியாசமான பகுதியை படம் பிடித்து காட்டியிருக்கிற ஒரு அருமையான படப்பிடிப்பு இந்த துறவு.